ஸோ குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த MFCE பேப்பரில் வந்து செட்ஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் செட்ஸ்னால் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேசிக் டெஃபினிஷன்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து ப்ராப்பர் செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சப்செட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ட்டு போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து A சப்செட் ஆஃப் B அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ 2,3 சப்செட் ஆஃப் 2, 3, 5 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சப்செட்டோட டெஃபினேஷன் அப்படிங்கிறத வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ப்ராப்பர் சப்செட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர் சப்செட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா A ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B இதை மாதிரி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா ஈச் எலமெண்ட் ஆஃப் A இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் B and there exists one element in B that is not contained in A. இதுதான் வந்து டெஃபினிஷன். ஓகேவா? ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்னதுன்னா ஈச் element of A is element of B and there exists ஒரு element in B which is not an element of A. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து A, B அப்படிங்கிறத வந்து எடுப்போம். A, Bங்கிறது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் D, A, B, Eன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் உள்ள ஈங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்த செட்டில் E வந்து இல்லை. ஓகேவா? அப்போ ஈச் எலமெண்ட் ஆஃப் A இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் B அப்படின்ட்டு வருது. அப்போ தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் E விச் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் A அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதை வந்து ப்ராப்பர் சப்செட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். இதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட்டு. அப்போது A சப்செட் ஆர் ஈக்குவல் டு B அப்படிங்கிறது வேறு, A சப்செட் ஆஃப் B அப்படிங்கிறது வந்து வேறு. ஓகேவா? அப்போ எந்த சப்செட்டுமே வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கிறதுக்கு சில சமயம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பவர் செட்டுக்கு உண்டான டெஃபினேஷன். ஸோ பவர் செட்னால் வந்து என்னது அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் A இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் A அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 செட்டு இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் சப்செட்ஸ் வந்து எழுத முடியுதோ அந்த சப்செட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பவர் செட்டு. ஸோ பவர் செட் ஆஃப் ஏவை வந்து நம்ம P ஆஃப் A அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். நம்ம முதலையே சொல்லியிருக்கிறோம் எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட் அப்படின்ட்டு. ஸோ இந்த 1, 2, 3க்கு வந்து எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட். இது தவிர 1ங்கிறது ஒரு சப்செட்டு, 2ங்கிறது ஒரு சப்செட்டு, 3ங்கிறது வந்து ஒரு சப்செட்டு. ஸோ சப்செட்னால் என்னென்னு தெரியும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்டு நம்மளோட இந்த செட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி வந்து 1, 2, 3 1, 2ங்கிறது ஒரு சப்செட்டு, 2, 3ங்கிறது ஒரு சப்செட்டு, 1, 3ங்கிறது ஒரு சப்செட்டு, 1, 2, 3ங்கிறது வந்து ஒரு சப்செட். ஸோ இது எல்லாமே வந்து சப்செட்ஸ் ஆஃப் த கிவன் செட்டு. ஸோ இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பவர் செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பவர் செட்டோட டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா ஏங்கிறது வந்து ஒரு செட்டு. ஏங்கிற செட்டில் வந்து n எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதனோட பவர் செட் இருக்குல்ல, இதில் வந்து எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2n எலமெண்ட்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் A வந்து n-ஆக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் P ஆஃப் A வந்து 2n அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? சரி. ஸோ இந்த தியரத்துக்கு நம்ம ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எவ்வளவு சப்செட்ஸ் இருக்கும் having no element
எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதுக்கு சப்செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா NC0 அப்படின்ட்டு இருக்கும். இந்த நோங்கிறத தான் வந்து நம்ம 0 அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் NC0க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா இதனோட ஆன்சர் வந்து 1. ஸோ இது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஹேவிங் 0 எலமெண்ட் வந்து NC0. அப்புறம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஹேவிங் 1 எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து NC1. சிமிலர்லி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஹேவிங் 2 எலமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அது வந்து NC2 அப்படின்ட்டு கிடைக்கும். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஹேவிங் 3 எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து NC3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து இதை மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பவர் செட் ஆஃப் ஏ. ஸோ பவர் செட் ஆஃப் ஏல வந்து எவ்வளவு எலமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். NC0 ப்ளஸ் NC1 ப்ளஸ் NC2 ப்ளஸ் எக்ஸெட்ரா NCN அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து பைனாமியல் தியரம் அப்படின்ட்டு வந்து நமக்கு ஒன்று உண்டு. இது வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ பைனாமியல் தியரம் படி இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் வந்து 2 to the power n அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ பைனாமியல் தியரம் படி இதுக்கு ஆன்சர் வந்து 2 power n அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ யூனிவர்சல் செட்னா என்னது அப்படின்னா சில கேஸில் வந்து நம்ம சில டேட்டாஸை வந்து ஒரு பெரிய டேட்டாவை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூஸ் ஹைட் வந்து greater than 170 centimeter. அதே மாதிரி find number of boys whose height வந்து less than 120 centimeter. அதுக்கப்புறம் find number of boys whose height between 130 and 160 சென்டிமீட்டர். இதை மாதிரி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்னது தேவைப்படுது அப்படின்னா வந்து ஹைட் ஆஃப் பாய்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு கிளாஸில் ஹைட் ஆஃப் பாய்ஸ் தெரிஞ்சால் தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஹைட் ஆஃப் பாய்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா யூனிவர்சல் செட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மொத்த யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு சப்செட்ஸுக்கும் வந்து ஆன்சர் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் செட்டுக்கு உண்டான டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் வீடியோ வந்து வேகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஒரு 2 தடவை கேட்டுட்டு அடுத்த டெஃபினேஷனுக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ரேஷனாக வந்து பார்ப்போம். ஸோ மொதல் ஆப்ரேஷன் என்னது அப்படின்னா வந்து யூனியன். ஓகேவா? இதை வந்து நம்ம யூ அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஏயும் பியும் வந்து 2 செட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதனோட யூனியனை வந்து ஏ யூனியன் பி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏ யூனியன் பியில் வந்து எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ்ன்னு இருக்கும். ஒன்று இந்த எக்ஸ் வந்து ஏல இருக்கணும் அல்லது எக்ஸுங்கிறது வந்து பியில் இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து யூனியனுக்கு உண்டான டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது வந்து 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்குது. பிங்கிற செட்டு வந்து 3, 4, 5 அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா அப்போ ஏ யூனியன் பியில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு இருக்கும்.
ஸோ யூனியன் எழுதும்போது ஒரு எலமெண்ட் வந்து 2 செட்லேயுமே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும், 2 தடவை எழுதணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து ஏ யூனியன் பிக்கு உண்டான டெஃபினிஷன். 2 செட்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் வந்து சேர்த்து எழுதுறது தான் வந்து நம்ம ஏ யூனியன் பி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு சப்போஸ் எக்ஸுங்கிறது வந்து ஏ யூனியன் பியில் இருந்தால் டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்னா, ஒன்று எக்ஸு ஏல இருக்கும் அல்லது எக்ஸ் வந்து பியில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ரெண்டாவது நோட் வந்து எம்டி செட் கூட எந்த செட்டை நம்ம யூனியன் போட்டாலும் நமக்கு அதே செட்டு தான் வந்து கிடைக்கும். அதே யூனிவர்சல் செட் இருக்குல்ல, அந்த யூனிவர்சல் செட்டு கூட எந்த செட்டை வந்து நம்ம யூனியன் போட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து யூனிவர்சல் செட்டாக தான் வந்து இருக்கும். ஏன்னா யூனிவர்சல் செட்டு தான் வந்து பெரிய செட்டு. ஸோ 2 செட்டுக்கு வந்து நம்ம யூனியன் போடும்போது பெரிய செட்டு தான் எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நோட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா வந்து ஏ யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா, ஏ யூனியன் ஏ அப்படிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னும், அதை மாதிரி ஏ அப்படிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து நம்ம ஈக்குவாலிட்டி வந்து சொல்லிடலாம். ஸோ இது இதுக்கு சப்செட்டு, இது இதுக்கு சப்செட் அப்படின்னா ரெண்டுத்துலேருந்து ஈக்குவாலிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் ஏ அப்படின்ட்டு எடுப்போம். அப்போ டெஃபினேஷன் படி என்ன சொல்லலாம்னா, ஒன்று எக்ஸ் வந்து இந்த ஏல இருக்கும் அல்லது எக்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஏல இருக்கும் அல்லது செகண்ட் ஏல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து எக்ஸ் வந்து ஏல இருக்குது அப்படின்ட்டு வந்துடுது. தேர்ஃபோர் நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதை சொல்லிட்டதுனால ஏ யூனியன் ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நவ் லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்தோன்னா அப்போ இதிலேருந்து வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு இதனோட ரிவர்ஸ் ப்ரூஃபாக சொல்லுவோம். அப்போ இதனோட டெஃபினேஷன் படி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் ஏ அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் ஏ அப்படின்ட்டு சொல்லிட்டதுனால ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் ஏ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னும் இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏ யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து மேலே சொன்ன மாதிரியே தான் ஏ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அப்போ டெஃபினிஷன் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதையே வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ டெஃபினிஷன் படி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் ஏ அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஏ யூனியன் பி சப்செட் ஆஃப் பி யூனியன் ஏ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ரிவர்ஸுக்கு இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இல்லாட்டி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் ஏங்கிறத முதல் லைனில் எழுதுங்க. அப்போ அடுத்த லைனில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த லைனில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுத முடியும். அதுக்கு அடுத்த லைனில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எழுத முடியும். அப்படி எழுதணுன்னா நமக்கு பி யூனியன் ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணிட்டோன்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்.
ஓகேவா, இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது ரிசல்ட். தேர்டு ரிசல்ட் என்னது அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி, A union B union C is equal to A union B union C அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு லெட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, டெஃபினிஷன் படி ஒன்று எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது இதை எப்படி எழுதலான்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சியோட டெஃபினேஷன் இது தானே. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எழுத போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு டெஃபினேஷன் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு கிடைக்கும், ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அகைன் இதுக்கு டெஃபினேஷன் அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ட்டு எழுதலாம். தேர்ஃபோர் நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி யூனியன் சின்னு எடுத்தோம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அப்போ என்ன சொல்லிடலான்னா, இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். அப்போ அகைன் இதை எப்படி சொல்லலாம், நீங்களே ப்ரூஃப் எழுதுங்க. போன தடவை எழுதின மாதிரி எழுதணும் அப்படின்னா வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எழுதுவோம் அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா யூனியனை வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுதுவோம், ஆர் அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை மாற்றலாம். ஒன்று எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படிங்கிறத வந்து இப்படி பிரித்து எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி அப்படின்ட்டு எழுத முடியும். அகைன் இந்த ஆருக்கு டெஃபினேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். அப்போ இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். ஸோ தேர்ஃபோர் இது ரெண்டுத்துலேருந்து என்ன சொல்லிடலான்னா, ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறது தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ சப்செட் ஆஃப் பிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா எப்போவுமே ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, அதை மாதிரி பிங்கிறதும் வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. இது வந்து சப்செட்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஏ யூனியன் பிக்கு வந்து ஏயும் சப்செட்டாக இருக்கும், பியும் சப்செட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதை எடுத்துக்க போகிறோம்.
எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு இருக்குது. பட் ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறதுனால எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் கொஸ்டின் நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பின்னு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம பி அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு சொல்லிடலாம். நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு கிடச்சிட்டதுனால ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஸ்டெப்பு தான். ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பின்னு இருக்கிறதுனால தான் இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கு பதிலாக எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு போடுவோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த ப்ரூஃபே வந்து எழுத முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிடுவோம்னா வந்து லெட் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னதுன்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா ஏ யூனியன் பிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னும் அதை மாதிரி பிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னும் ப்ரூவ் பண்ணால் போதும். ப்ரூஃப் வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா ஒன்று எக்ஸ் வந்து ஏல இருக்கும் அல்லது எக்ஸ் வந்து பியில் இருக்கும்னு டெஃபினிஷன் படி தெரியும். நமக்கு தேவையானது எக்ஸ் பிலாங்ஸ் டு பிங்கிறது. அப்போ இதிலிருந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஏ யூனியன் பி அப்படிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு எழுதிட முடியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஏன் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிங்கிறத வந்து ஆர் தானே இருக்குது. பட் இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம்? ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோமா? ஸோ ஏ சப்செட் ஆஃப் பினாலே என்ன மீனிங்கு? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னாலே எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்கு. அப்போ எக்ஸ் வந்து ஏல இருந்தாலுமே கண்டிப்பாக எக்ஸ் பியில் இருக்கும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் பியில் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் அசம்ஷனோட அப்ளை பண்ணி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? அதனால் ஏ யூனியன் பி சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே சப்செட்டோட ப்ராப்பர்ட்டி சொன்னேன். பி எப்போவுமே சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஸோ இது வந்து சப்செட்டோட ப்ராப்பர்ட்டி பி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது. இங்கே ஏ யூனியன் பி சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர் செட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஏ சப்செட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம ப்ராப்பர் செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது என்னங்கிறத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பவர் செட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு தியரமில் வந்து பவர் செட்டுக்கு வந்து டோட்டல் எலமெண்ட்ஸ் வந்து 2n இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். அப்புறம் யூனிவர்சல் செட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ யூனியனை வந்து நம்ம ஏ யூனியன் பி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இதனோட டெஃபினேஷன் வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுதிக்குவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா வந்து ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு எழுதிக்கிறது. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படின்ட்டு எழுதுறது. மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ட்டு எழுதுறது. அண்டு நாலாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்ட்டு எழுதுறது. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி வரைக்கும் பார்த்துருப்போம். 4க்குமே ப்ரூஃபும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.